ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த வார்த்தை ஆண்டவர் திடீரென்று நேற்றைக்கு ஈவினிங்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்தினார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், நம் அநேக வேளைகளிலே ஆண்டவரை எனக்காக ஒரு வாசலை திறந்திருங்க ஆண்டவரே என்று வாசல் திறப்பிற்காய் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆனால் இந்த வசனத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஆண்டவர் வாசல்களை அடைக்கவும் செய்கிறார், சில நேரங்களிலே வாசல்களை திறக்கவும் செய்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், திறந்த வாசல்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிற அதே வேளைகளே ஆண்டவர் அடைத்த அநேக வாசல்களுக்காக நாம் நன்றி செலுத்த மறந்து போகிறோம். அநேக வேளைகளில் உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒரு கேள்வி, ஆண்டவரே ஏன் இந்த வாசல் அடைப்பட்டது, ஏன் இந்த வாசலை அடைத்து போட்டீர் ஆண்டவரே? ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக வேளைகளிலே சில வாசல்களை ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராயிருக்கிறார், சில வேளைகளிலே ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வாசல்களை அடைப்பது நம்மை பாதுகாப்பதற்காய், மற்ற வேளைகளிலே வாசல்களை திறப்பது நமக்கு புது வாழ்வுக்காய் நம்மை அழைத்து செல்வதற்காய். அதை புரிந்து கொள்